நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. கடந்த ஆண்டு வெளியான வாழை திரைப்படம் வாழைத்தோப்பில் வேலை செய்யும் கூலி தொழிலாளர்களின் வாழ்வு, அவர்களது உழைப்பு, அதன் மூலம் கிடைக்கும் வருமானம், அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என பல விஷயங்களை பற்றி பேசியது. இது வெறும் திரைப்படம்தான் என அனைவரும் கடந்து சென்றாலும் நிஜ வாழ்க்கையிலும் இதுபோன்ற சவால்களை நெல்லை, தூத்துக்குடி, தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்கள் சந்தித்து வருகின்றனர். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு பலர் வசதி வாய்ப்போடு வாழ்ந்து வந்தாலும் சிலர் ஏழ்மை நிலையிலும் இருந்து வருகின்றனர். இங்கு பலர் தனியார் பள்ளியில் ஆசிரியராகவும் தனியார் நிறுவனத்தில் ஊழியராகவும் வேலை பார்த்து வரும் நிலையில் அதன் மூலம் போதுமான சம்பளம் கிடைக்காததால் இவர்கள் தங்களது பிள்ளைகளின் படிப்புக்காக விடுமுறை நாட்களில் வாழைத்தார்களை சுமக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். சாதி மதம் பாராமல் சுமார் 20 வயது இளைஞர்கள், பெண்கள் முதல் 70 வயது பெரியவர்கள் வரை சரக்கு வாகனம் மூலம் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வாழை தோட்டத்துக்கு செல்கின்றனர். பின்னர் இவர்கள் ஒரு குழுவாக தோட்டத்துக்கு சென்று வாழைத்தாரை அறுத்து அதனை சரக்கு வாகனத்தில் ஏற்றும் பணியில் ஈடுபடுகின்றனர். அவ்வாறு அவர்கள் வாழைத்தார்களை சுமக்கும் போது பல்வேறு இன்னல்களையும் சந்தித்து வருகின்றனர். காலனி இல்லாமல் சேரும் சகதியும் பகுதிகளில் வெறும் கால்களுடன் நீண்ட தூரம் நடந்தும் கழுத்தளவு கிடக்கும் தண்ணீரில் ஆபத்தான முறையில் வாழைத்தார்களை சுமந்து செல்கின்றனர். $6,000 முதல் $8,000 வரை வருமானம் கிடைத்தாலும் அதனை தங்களுக்குள் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பிரித்து எடுத்துக் கொள்வதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். குடும்ப வறுமைக்காகவும் பிள்ளைகளின் படிப்புக்காகவும் மட்டுமே தாங்கள் இந்த அளவு துயரத்தை அனுபவித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்த அவர்கள் இதற்கு எப்போது விடிவு காலம் வரும் என குமுறி கொண்டிருக்கின்றனர். நானும் 18 வயசுல இருந்து இந்த தாரை தான் சமைக்கேன். சமந்தாலும் எங்கள் அம்மாவை காப்பாற்றுதான், எங்கள் அப்பாவை அப்பா இறந்து போச்சு. ஒரு பையன் ஒரு பொண்ணை காலேஜ் படிக்க வச்சுருக்கேன். படிக்க வச்சு போன மாதம் தான் கட்டி கொடுத்தேன். இந்த தாரை தான் சமந்து கரையேற்றினேன். இப்போ என் மாப்பிள்ளெல்லாம் 10 பைசாவுக்கு வேலைக்கு போகாது. இதுதான் தொழில். இந்த சம்பளத்தை வச்சு தான் என் குடும்பத்தை வாழும். மாப்பிள்ளை வருமானம் எதுவுமே கிடையாது. நான் படுறதே கஷ்டம் ரொம்ப தான். வாழைத்தார் சுமக்கும் பணி மூலம்தான் தனது தாயை காப்பாற்றி மகளுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளதாகவும் இந்த வாழைத்தார் வேலைதான் தன் குடும்பத்தை கரையேற்றியதாகவும் பெண் விவசாயி கூறினார். சந்தோஷமாக வேலை பார்க்கும். என்ன நான் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு வந்தாலும் ஒரு மனநிறைவாக தான் இருந்தாலும் கொஞ்சம் என்ன மாதிரி நிறைய வாலிபர்கள் இந்த மாதிரி பிகாம், பிஎஸ்சி, பிஏ நிறைய முடிச்சுட்டு என்ன மாதிரி நிறைய பேர் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏகப்பட்ட இளைஞர்கள் இந்த மாதிரி வேலைக்கு வரதான் செய்தாங்க. இதை மாதிரி நிறைய பசங்க எங்கள் செமக்க வந்தவங்க பிள்ளையோடய கஷ்டத்தோடு தான் படிக்குவோம். ஏன்னா அதிக படிக்க முடியாமல் ஏதோ குறைஞ்ச படிப்பு படிச்சுக்கிட்டு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் படித்தவங்க நிறைய பசங்க வந்திருக்காங்க. பிஎஸ்சி, பிஎட் முடிச்ச ஒரு வாத்தியார், எம்காம் படித்த பையன், பிகாம் படித்த பையன், நான் டிஎம்இ முடித்த பையன் தான். என்ன செய்ய சார், என்னோட பொருளாதார சூழ்நிலை எங்கள் அம்மா அப்பா என்ன அதிகமாக படிக்க வைக்க முடியல, எனக்கு ஒரு வேலைக்கும் போக முடியலை. நான் டிஎம்இ கூட டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். இந்த பணியை மிகவும் மகிழ்ச்சியோடு செய்வதாக தெரிவித்த பட்டதாரி தனியார் பள்ளி ஆசிரியர், தன்னை போன்று பல இளைஞர்கள் விடுமுறை நாட்களில் வாழைத்தார்களை சுமக்கும் பணியில் ஈடுபடுவதாகவும் இது போன்ற இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்க வழி செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.